வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் தெரிந்து வினை ஆடல் அந்த அதிகாரத்தில் 7வது குறள். இது நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுலேயும் பாருங்கள் 3 விஷயம். இதனை அப்படின்னா இந்த செயலை, இதனால் இந்த கருவிகளால், இவன் முடிக்கும் இந்த செயலை முடிக்கக்கூடிய திறமை உள்ளவன் அப்படின்னு அவனை தேர்ந்தெடுத்து இந்த 3ஐயும் ஆராய்ந்து கூறுபடுத்தி, அதாவது எல்லா விஷயத்தையும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல நுணுக்கமாக ஆராயணும். அதை தான் இங்கே என்ற ஆய்ந்து அப்படின்றதுக்கு இவர் கூறுபடுத்து ஆராய்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒவ்வொன்றும் இந்த வினை, அந்த கருவிகள், அதை செய்ய போகிறவன், இவன் 3ஐயுமே நல்ல ஆழமாக யோசித்து அதனை அவன் கண் விடல். அந்த 3ம் அது ஒன்றோட ஒன்று ஒத்து வருதான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அது என்னென்னு நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். அதனை அவன் கண் விடல். அந்த செயலை அந்த எந்த மனிதனை நம்ம தேர்ந்தெடுத்தோமோ அந்த மனிதன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 3 விஷயம் என்ன பார்த்தோம்? ஒரு செயல், அதற்குரிய தேவையான கருவிகள், அதற்கு தேவையான ஆள். இந்த 3ஐயும் நல்ல தகுதியோடு பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு அந்த 3ம் சேர்ந்தால் சரியாக வருமா? ஏன்னா இந்த 3மே தனித்தனியாக நல்ல விஷயங்களாக இருக்கும். ஆனால் இந்த 3 சேரும்பொழுது இந்த ஒரு கருவி ஒரு பக்கம் இருக்குது, அந்த ஆள் ஒருத்தர் பக்கம் இருக்கார், அந்த செயல் ஒன்று இருக்குது. இந்த செயல் அப்படிங்கிறது கருவியோடையும் அந்த மனிதனோடையும் ஒத்து போகணும். அதே போல் இந்த கருவி இந்த செயலோடையும் அந்த மனிதனோடையும் ஒத்து போகணும். அதே போல் இந்த மனிதன் அந்த கருவியோடையும் அந்த செயலோடையும் ஒத்து போகணும். எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு செயல் இருக்குது, அது வில் வச்சு செய்ய வேண்டிய வேலை. அதற்கு வில்லில் திறமை படைத்தவன் வேணும். அப்படி இல்லாமல் அவன் திறமை படைத்தவன் தான், ஆனால் வேறு ஒரு இதில் திறமை உள்ள, மல்யுத்தத்தில் திறமை உள்ளவனை இந்த இடத்துல வச்சாக்கா அந்த வில், அந்த கருவி அவனுக்கு கையாள தெரியாது. அதனால் அந்த செயலை அவனால் சரியாக பண்ண முடியாது. இதுதான் எல்லாமே. அதாவது விஷயத்தில் தனித்தனியாக திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த 3ம் சேரும்பொழுது அவர்கள் மூவருக்குள்ளும் ஒரு இணைப்பு, ஒரு இயைந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒன்றோடு ஒன்று அவர்கள் ஒருவருக்கொரு ஒத்தும் உதவியும், சுவாமிஜி வார்த்தையில் சொன்னால் அப்படி செய்யும்பொழுது தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த காரியத்தை அவன்கிட்ட கொடுக்கும்போது அவன் சிறப்பாக செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அதனால் வீட்லேயுமே நம்ம குழந்தைங்கிட்டேயோ இல்லை மற்றவங்ககிட்டயோ ஒரு வேலையை கொடுக்கும்போது அவனுக்கு எந்த துறையில் திறமை அதிகமாக இருக்கிறதோ அந்த துறையோட வேலையை அவன்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கும்போது அந்த குழந்தையும் மகிழ்ச்சியோடு செய்யும், நமக்கும் அதனால் ஒரு சந்தோஷம். மற்ற விஷயங்களை அந்த குழந்தை திறமை வளர்த்துக்கிற மாதிரி சொல்லித்தரணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.